ப்ரோ இப்போ ஆர்ஆர் விசஸ் எஸ்ஆர்எச் மேட்ச்ல ஆர்ஆர் ஜெயிச்சிட்டாங்க. அதை பத்தி நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? ப்ரோ நாங்க நம்ம கப்பு நீங்க தானே ப்ரோ கப்பு. இந்த மும்பை சிஎஸ்கே அவங்களெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்கனா வேஸ்ட் ப்ரோ. எஸ்டா ஆமா ப்ரோ நாங்க முடிச்சிட்டு நாம கப் அடிக்கிறோம். இதுக்கப்புறம் நீங்க தானே ப்ரோ 18 வருஷமா என்ன ப்ரோ புடிங்க ப்ரோ ராங் ப்ரோ. நான் போறேன் மாத்தே. ப்ரோ ஏன் ப்ரோ அழுவுறீங்க? என்னாச்சு ஜிடி ப்ரோ? ப்ரோ இந்த ஆர்சிபி கூட போய் ஜெயிச்சு கப்பத்துக்குலான்னு நினச்சேன் ப்ரோ. இந்த அமிச்சிட்டாங்க ப்ரோ. சரி இப்போ என்னாச்சு? ஏன் அடுத்து ஆரோட ஆட வேண்டியது தானே? ஆர்ஆருக்கு தான் ப்ரோ போகிறோம். ஆனால் அந்த வைபவ் சூர்யா வச்சுன்னு ஒரு தகரானாமே பறந்து அடிக்கிறான். ரொம்ப ப்ரோ போயிட்டு வாங்க ப்ரோ. என்ன பண்றது? நான் போறேன் மாத்தே. ப்ரோ தம்பி கீழ இறங்கு. வாங்க. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? மேட்ச் பாத்தீங்களா இல்லையா? சன்ரைஸ் ஹைதராபாத் ஆச்சு ஓட விட்டோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. இப்போ அடுத்து உங்க பிளான் என்ன? அடுத்து நான் ஜிடி அடிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ்ல போயிட்டு ஆர்சிபி அடிச்சு ஓட வரும். கன்ஃபார்ம் அடிச்சிருவீங்களா? அவ்வளவுதான். இவரு யாரு? சூரியவன்சி நல்லா இருக்கீங்களா? ப்ரோ அவர்கிட்ட பேசாதீங்க. ஏன் ப்ரோ? அவரு கொஞ்சம் டயர்டா இருக்காரு. இப்போ வீட்டுக்கு போய் பால் குடிச்சிட்டு ஜூன் மாசம் ஸ்கூல் வேற ரீஓபன் ஆகுதுல, ஸ்கூலுக்கு வேற போனோம். அவரு அவங்க டயர்டா இருக்காரு. ஓகே சூர்யா அப்புறமா பார்க்கலாம். போயிட்டு வாங்க ப்ரோ. பை. நான் போறேன் மாத்தே. ப்ரோ ஒரு நிமிஷம் இங்க பாருங்க ப்ரோ. உங்க டீம் தான் வெளில போயிடுச்சு ப்ரோ. அப்புறம் ஏன் ப்ரோ ஆடி நிக்கிறீங்க? ப்ரோ ஆர்ஆர் ஜெயிச்சிச்சு ப்ரோ. சரி இப்போ அவங்க ஜெயிச்சா ப்ரோ அடுத்து ஜிடி அடிச்சிட்டு அடுத்து ஆர்சிபி அடிச்சிட்டு ப்ரோ ஃப்ரேம்க்குள்ள நில்லுங்க ப்ரோ. சரி இப்போ அவங்க கப்பாச்சா கூட உங்களுக்கு என்ன ப்ரோ லாபம்? நம்ம தலபதி ஜடேஜா குத்துறோம் ப்ரோ டில்லி ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ அதை அப்படி ஜெயிச்சா கப்பு ஜெயிச்ச மாதிரி. ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ. நான் போறேன் மாத்தே. ப்ரோ நீங்க யார் ப்ரோ? இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு பெரிய டீம்ல ப்ரோ. போயிட்டு வாங்க. நான் போறேன் மாத்தே. ப்ரோ கம்முன்னு இருக்க ப்ரோ. தெரியாதனமா இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட வேற அப்படின்ட்டு ப்ரோ. அவங்க என்ன தோப்பையில இருந்து வெளி கொண்டு போயிடுறானுங்க ப்ரோ. இந்த ஒருத்தன் நிக்கிறான் பாரு. இப்ப இவங்கிட்ட யாரை பத்தி பேசினாலும் தெரிஞ்ச மாதிரி பேசுவான். ஆனா அவனுக்கு யாரும் தெரியாது. இப்ப பாரு பக்கத்து தெரியாது. சரியான சண்டையாண்டா. அதுல எனக்கு தெரியாது. பாக்ஸர் வந்து தத்து விட்டான் மட்டும் எனக்கு தெரியும். இது அந்த தெரு பாக்ஸரா? தெரியும்டா எனக்கு. அவன் என் தம்பி தான். அவன் தம்பியா? அவன் பேர் சொல்லு பாப்போம். பேர்லாம் தெரியாது. ஆனா அவன் என் தம்பி தான். உனக்கு ஊர்ல இருக்க எல்லாரும் தெரியுமாடா? இந்த ஊர்ல எல்லாருமே தெரியும்டா. எனக்கு தெரியாது அது இந்த ஊர்ல இல்ல. ரொம்ப காமெடியா இருக்குது. யாரு இவங்களா? இவங்களே எனக்கு தெரிஞ்சவங்க தான்டா. எங்க அண்ணனுங்க தான். வந்து தம்பி என்ன பண்றதுன்னே தெரியல. நான் தான் காமெடி ரீல்ஸ் பண்ணேன்னு என்னால தான் அவ்வளவு பெரிய ஆளாகிறாங்க. அவங்க எல்லாரும் தெரியுமா? ஏய் எனக்கு தெரியாதவங்க யாருமே இல்லடா. எனக்கு இங்க இருக்கிற எல்லாரையும் தெரியும். ரொனால்டோ ஒரு கோல் அடிச்சாரு பாத்தியா? யாரு? ரொனால்டோ. நம்ம ரொனால்டோ. உனக்கெல்லாம் ஒரு வேற ரொனால்டோடா. எனக்கு அவர்லாம் சித்தப்பா முறடா. டேய் உனக்கு எல்லாரையும் தெரியுமாடா? டேய் நீ இந்த உலகத்துல இருக்க எல்லாரையும் தெரியும்டா. டேய் உனக்கு யாரையும் தெரியாது. நீயே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிற. நீ இந்த பொண்ணை லவ் பண்ணிருந்தியா? அதுகிட்ட எப்பதான் ப்ரப்போஸ் பண்ண போற? இல்லடா ப்ரப்போஸ் பண்றதா இல்லடா. ஏன் அந்த பொண்ணை நான் கண்டதில்ல. கண்டுக்க மாட்டாளா? அன்னைக்கு ஒரு நாள் மழை பெஞ்சு ஸ்கூலுக்கு லேட்டா போனியே ஏன்னு தெரியுமா? அப்பதான் நீங்க 2 பேரும் பார்த்து உங்களுக்குள்ள இருக்க லவ் வளரும். இது நீ போடுற பிளான் இல்ல, அந்த யூனிவர்ஸே போடுற பிளான். யூனிவர்ஸே உங்க 2 பேர் லவ் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறா. விட்டுறாத. என்னடா யூனிவர்சலா எழுதுற? இருடா நான் போய் சொல்றேன். இங்க வா. என் மாமா உன்கிட்ட ஏதோ பேசணுமா? ஆமா. ஏய் பாப்பா நான் லவ் பண்றேன். ஐயே லவ்வா? அதெல்லாம் எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. வீட்ல ஒத்துக்க மாட்டாங்களா? உங்க வீடே இருக்காது. என்னடா நானும் பார்த்து நீங்க நக்கலா பேசுற? என் மேலேயே கை வச்சல. இது என் ஃப்ரெண்டை கூப்பிடுறேன். நண்பா எங்கடா இவன்? அவன் அப்பயே ஓட்டான்டா. என்னடா அடி கொஞ்சம் ஓவரோ? இல்ல நீங்க 2 பேரும் கப்புள்ஸ் ஜாலியா பேசிப்பீங்க நினைச்சா மிஸ் ஆயிடுச்சு. ஒன்னும் இல்ல. இந்த பொருளாதாரத்துக்கு பொண்ணு பாரு. அது போது உண்மையே தான் பாத்துக்கணும். அந்த யூனிவர்ஸா உங்களுக்கு சேர்த்து யோசியேன். நம்ம அம்மா கிட்ட சூற விட்டுருவேன். தம்பி நீதான்பா வந்து மோதன. நான் வந்துச்சுனா கதிலே இருக்க மாட்டேன். நீ இல்ல தம்பி. தம்பி கிம்பி சொன்ன பங்கம் ஆயிடுவேன். பாத்துனே இருக்கிறேன். கீழே பாருடா. அவன் மேல கை வச்சவை உன்னை அறுத்து போட்டு அனுப்பிச்சிருவேன். காத்து இருக்குதா? என்னடா நான் கலா பாக்குற? போடா அப்படி மச்சான் போடுறா ஸ்லோமோவ. டேய் புது போன் வாங்கிருக்கேன்டா. புது மாடலாம். மாடலா? டேய் பழைய மாடல்ரா இது.
இந்த போனா வந்து தண்ணிலேயே போட்டு ரீல்ஸ் பார்க்க முடியும். இத பார்க்க முடியுமா? உனக்கு என்ன தெரியும் இந்த போனை பத்தி? தூக்கி போறா. வெக்கமா இல்ல? மச்சான் நான் லவ் பண்ற பொண்ணு மச்சான். டேய் நல்லா வேலடா அந்த பொண்ணை போய் லவ் பண்றேன்ற. வெக்கமா இல்ல? யாருதுடா ஆட்டோ? நல்லா என்னதாங்க? இருக்கு. முந்தா ஆட்டோ எதுல ஓடுது? கேஸ்ல தான். கேஸா? பெட்ரோல்ல ஓட்டுற அதான் நல்லது. அப்ப இது என்ன பண்ணுங்க? சரி குப்பையில போடுறா. நானும் பார்த்துனே இருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவா பேசுற உன்ன. எப்ப பாரு நெகட்டிவா பேசுற. அவள் தான் உனக்கு. ஏய் வாடா. புது போன் வாங்கிருக்கேன்டா. புது மாடலாம் இப்பதான் வந்து மாடலா? டேய் பழைய மாடல்ரா இது. இந்த போனா வந்து தண்ணிலேயே போட்டு ரீல்ஸ் பார்க்க முடியும். இத பார்க்க முடியுமா? உனக்கு என்ன தெரியும் இந்த போனை பத்தி? தூக்கி போறா. வெக்கமா இல்ல? மச்சான் நான் லவ் பண்ற பொண்ணு மச்சான். டேய் நல்லா வேலடா அந்த பொண்ணை போய் லவ் பண்றேன்ற. வெக்கமா இல்ல? யாருதுடா ஆட்டோ? நல்லா என்னதாங்க? இருக்கு. முந்தா ஆட்டோ எதுல ஓடுது? கேஸ்ல தான். கேஸா? பெட்ரோல்ல ஓட்டுற அதான் நல்லது. அப்ப இது என்ன பண்ணுங்க? சரி குப்பையில போடுறா. நானும் பார்த்துனே இருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவா பேசுற உன்ன. எப்ப பாரு நெகட்டிவா பேசுற. அவள் தான் உனக்கு.